ரொம்ப 12 ராசியில டேமேஜ் ஆனவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா கும்பம் தான். இந்த வருஷமும் அப்படிதான் இல்ல, சார். இல்ல. இந்த வருஷம் கிடையாது. இந்த வருஷம் இந்த வருஷம் கிடையாது. கிடையாது. ரொம்ப டேமேஜ் ஆயிட்டாங்க ம். கும்பம். ம். ஸோ 25 வந்துட்டு அப்பாடா! நீங்க மூச்சு விட்டு ரன் பண்ணக்கூடிய இடத்துக்கு நீங்க வந்துடுவீங்க. கெப்பாசிட்டி வந்துரும். ஆமா. நல்லாவே மூச்சு விடுவீங்க. ஓகே. ஏன்னா கடைசி கட்டம் தான் சனி உங்களுக்கு. ஓகே. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு மேன்மை தான் குடுப்பாரு. கண்டிப்பாக குழப்பங்கள் இருக்காது. குழப்பங்களுக்கு தீர்வு கிடைத்துவிடும். பொருளாதாரம் வந்துட்டு தடைப்படும். இத்தன நாள் நீங்க தடைப்பட்டு விக்க முடியாத இருந்த நிலம், வீடு, மனைய வந்துட்டு ஈஸியா வித்து அதனால பொருளாதாரம் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக உயரும் உங்களுக்கு. ஓகே. அதேபோல கும்பத்துக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரவு வந்துட்டு கொஞ்சம் டிரைவிங் பண்றது கொஞ்சம் தவிர்த்துருங்க. ம். லாங் டிரைவிங் வேண்டாம். நைட் ஓகே. டிரைவ் பண்ண கும்பம், மீனம், மேஷம் 3 பேருமே லாங் டிரைவிங் வேண்டாம். ஓகே. நைட் வந்துட்டு. டேல ஓட்டுறது பிரச்சனை கிடையாது. நைட் ம். டிரைவிங் அவாய்ட் பண்ணுங்க. ம். ஸோ கும்பத்துக்கு வந்துட்டு முடிய போற ஸ்டேஜ். இன்னும் ஒரு ஓகே. ஸ்டேஜ் இருக்கு உங்களுக்கு. ஓகே. ஸோ கும்பம் வந்துட்டு நீங்க நல்ல நேரம் வந்துட்டு ஃப்ரெஷ் ஆயிடலாம் இப்போ. ஓகே. உங்களுக்கு இந்த பாதிப்பு வந்துட்டு மொத்தமா நிவர்த்தி ஆகுதோ இல்லையோ, 75% நீங்க வந்துட்டு கிணற தாண்டிடுவீங்க. ஓகே. ஸோ கும்பமும் அது போல வந்துட்டு ஒரு வாட்டி வந்துட்டு திருநள்ளாறு போயிட்டு வாங்க. திருநள்ளாறு. ஆமா. இப்ப ம். திருநள்ளாறு போய் குச்சானூரோ இல்ல திருநள்ளாறு ரொம்ப நம்ம கிட்டக்க தான் இங்கேருந்து. ம். 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 ஸோ திருநள்ளாறு போயிட்டு வந்துருங்க ஒரு வாட்டி. போயிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் சனீஸ்வரால இருக்க சின்ன சின்ன தடைகளும் நீங்க கும்பத்துக்கு விலகிடும். நீங்க